சகோதரர் ஷின்ஹாங், அவன் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு சவாலை விடுக்க வேண்டும்? உங்கள் இருவரில் யாராவது அதை யோசித்தீர்களா? ஷின்ஹாங்கும் டோங் ஜிங் யூனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். திடீரென்று இருவருமே உண்மையை உணர்ந்து அதிர்ச்சியில் மூச்சை பிடித்தனர். சகோதரர் டாங், நீங்கள் சொல்ல வருவது? அத்தியாயம் 182. ஷின்ஹாங்கிற்கு வேறு வழியில்லை. டாங் சென் மென்மையாக புன்னகைத்தார். சரியாக நீங்கள் நினைத்ததுதான். ஷின்ஹாங் மௌனமானார். உண்மையை சொல்வதானால் டாங் சென்னின் தந்திரம் மிக சிறந்ததுதான். ஆனால் அது இன்னும் சொந்த இரத்தத்தையே காயப்படுத்துவதற்கு சமமானது. ஷின்ஹாங் நேரடியாக கொலை செய்யப் போவதில்லை என்றாலும் இன்னொருவரின் கையை பயன்படுத்தி தனது வம்சத்தினரை கொல்வது என்பது தவிர்க்க முடியாத உண்மை. ஷின்ஹாங்கின் முகபாவனையை பார்த்தே அவனது மனப்போராட்டத்தை டாங் சென் புரிந்து கொண்டார். அவர் அலட்சியமாக தோள்களை உயர்த்தி, சகோதரர் ஷின்ஹாங்கிற்கு இதில் சங்கடம் இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இலகுவாக சொன்னார். ஷின்ஹாங் தர்ம சங்கடமாக பார்த்தார். சகோதரர் டாங், எனக்கு சங்கடம் என்று இல்லை. ஆனால் அவர்கள் இன்னும் எனது ஒரே இரத்தத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் தானே. என்னால் இதை செய்ய துணிய முடியவில்லை. அவர் தயங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஷா யாங் திடீரென்று பதற்றத்துடன் உள்ளே நுழைந்தார். அவரது முகம் வழக்கத்திற்கு மாறாக கடுகடுவென இருந்தது. மூத்தவரே, உங்களை இவ்வளவு பதற்றமடைய செய்யும் அளவிற்கு என்ன நடந்தது என்று ஷின்ஹாங் திடுக்கிட்டு கேட்டார். ஷா யாங் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவரை அசைத்து பார்ப்பது கடினம். அப்படிப்பட்டவரின் முகம் இவ்வளவு வெளிரி போயிருக்கிறது என்றால் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டும். ஷா யாங் ஷின்ஹாங்கை பார்த்தார். அவரால் பேசவே முடியவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு அவர் சொன்னார், ஷின்ஹாங், நான் இதை சொல்லும்போது நீ ஏமாற்றமடையாதே. சற்று முன்புதான் மூத்த தலைவர் என்னை அழைத்து சொன்னார். முதன்மை வம்சத்தின் போர் சோதனைக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே ரகசியமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டார்களாம். அவர்கள் ஷான்சி, ஷியான்லாங் மற்றும் தியானி ஆகிய மூவரும் தான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷின்ஹாங் மின்னல் தாக்கியது போல உணர்ந்தார். அவரது உடல் முழுவதும் மரத்து போனது. என்ன மூத்தவரே, நீங்கள் சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை. அதிர்ச்சியிலும் அவநம்பிக்கையிலும் அவரது முகம் கோணலாக மாறியது. போட்டி மூலம்தான் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டதே. பிறகு ஏன் திடீரென்று ரகசியமாக இவர்களை நியமித்திருக்கிறார்கள்? ஷாயாங்கின் முகம் இருண்டது. எனது ஊகம் என்னவென்றால், அந்த ஷான்சி மூத்த தலைவருக்கு மறுக்க முடியாத ஏதோ ஒரு பெரிய பரிசை வழங்கியிருக்கிறான். என் சந்தேகம் உண்மையானால் அவன் மாயக்கண்ணில் நட்சத்திரத்தை செறிவூட்டியது கூட மூத்த தலைவரின் உதவியால்தான் நடந்திருக்க வேண்டும். நமது முழு கிளை வம்சத்திலும் மூத்த தலைவருக்கு மட்டும்தான் அத்தகைய ஆற்றல் உண்டு. ஷின்ஹாங் அப்படியே உறைந்து போனார். இது என்ன மாதிரியான அபத்தம்? இவ்வளவு காலமாக தான் ஒரு முட்டாளாக இருட்டில் வைக்கப்பட்டிருந்தோமா? ஷின்ஹாங்கின் முகம் கசப்பால் கோணலாவதை கவனித்த டாங் சென் மௌனமாக நினைத்தார். முடிந்துவிட்டது. ஷான்சியின் இந்த ரகசிய லஞ்சத்தினால் ஷின்ஹாங்கின் மனதில் எஞ்சியிருந்த அந்த சகோதர பாசம் இப்போதே காணாமல் போய்விட்டது. ஹஹா! ஷின்ஹாங் திடீரென்று வெறித்தனமாக சிரித்தார். நல்லது ஷான்சி, மிகவும் நல்லது. நான் உன்னை ஒரு சகோதரனாக கருதினேன். ஆனால் நீ எனக்கு பின்னால் இப்படி சதி செய்திருக்கிறாய். உனக்கு அறம் இல்லை என்றால் என்னிடமிருந்து கருணையை எதிர்பார்க்காதே. அவர் சட்டென்று திரும்பி டாங் சென்னை எதிர்கொண்டார். சகோதரர் டாங், நீங்கள் சொன்னபடியே உங்களது திட்டத்தை செயல்படுத்துங்கள். ஷா யாங் திடுக்கிட்டார். ஷின்ஹாங், நீ என்ன செய்ய திட்டமிடுகிறாய்? சொந்த வம்சத்தினரை ஒருவருக்கொருவர் கொள்வதை நமது வம்சம் தடை செய்திருக்கிறதே. ஷின்ஹாங் ஏளனமாக சிரித்துவிட்டு தியான்ஷி விடுத்த சவாலை பற்றி விவரித்தார். அவன் தன்னை மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்துக் கொள்கிறான் அல்லவா? ரகசியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவன் என்னை நேர்மையாக தோற்கடிக்கட்டும். மூத்தவரே, அது சொந்த வம்சத்தினரை கொள்வதில் சேருமா? ஷா யாங் மௌனமானார். சட்டப்படி பார்த்தால் ஆம், அது வம்சத்தினரை காயப்படுத்துவதுதான். ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஷான்சி தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அவனால் தியான்ஷியை கூட தோற்கடிக்க முடியவில்லை என்றால் அவன் முதன்மை வம்சத்தின் போர் சோதனையில் தங்கள் கிளையை பிரதிநிதித்துவப்படுத்த தகுதியற்றவன். ஷின்ஹாங், நன்றாக யோசி. ஒருவேளை ஷான்சி தியான்ஷியை உடனடியாக தோற்கடித்து விட்டால் என்ன செய்வது? அப்போது ஷின்ஹாங் தனது நம்பிக்கையை நிரந்தரமாக இழக்க நேரிடும். எனக்கு தெரியும், ஆனால் இதுதான் எனது கடைசி வாய்ப்பு என்று ஷின்ஹாங் உறுதியாக சொன்னார். வம்சத்தின் சட்டங்கள் காரணமாக ஷான்சி மீது நேரடியாக கை வைக்க அவருக்கு தைரியமும் இல்லை, உரிமையும் இல்லை. வெளி சக்திகளை நம்பாமல் இருந்தால் ஷான்சி சோதனையில் தேர்ச்சி பெற்று தகுதியை பெறுவதை அவர் கையாலாகதனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அவரால் பொறுத்து கொள்ள முடியுமா? ஷீ வம்சத்தின் கிளை தலைவராக இருந்த ஷாயாங் ஒன்றும் மென்மையான இதயம் கொண்டவர் அல்ல. அவர் ஆதரிக்கும் வேட்பாளரான ஷின்ஹாங் பதவியை இழந்தால் ஷாயாங்கின் சொந்த அந்தஸ்தும் வளங்களும் கூட பாதாளத்திற்கு சரிந்துவிடும். இதை அவரால் ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒரு அற்ப மனிதன் மேன்மையானவனாக முடியாது, இரக்கமற்றவன் அன்றி ஒருவன் உண்மையான வீரனாக முடியாது என்று ஷாயாங் தீவிரமாக சொன்னார். சரி, இதில் ஒரு சூதாட்டம் ஆடி பார்ப்போம். இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஷாயாங்கின் ஆதரவு கிடைத்தவுடன் ஷின்ஹாங்கின் இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை அரும்பியது. தியான்ஷி அனுப்பிய அந்த சவால் கடிதத்தை இறுக்கமாக பிடித்தபடி அவர் டாங் சென் மற்றும் டோங் ஜிங் யூனிடம் சொன்னார், வாருங்கள், நாம் ஷான்சியை போய் பார்ப்போம்.
ஷாயாங் தலைமையில் அந்த குழு தாழ்வாரங்களை கடந்து ஷான்சியின் முற்றத்திற்குள் நுழைந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்த அந்த தருணத்தில் ஷீவம்சத்தின் இளைஞர்கள் ஒரு கூட்டமாக ஷான்சியை சூழ்ந்து நின்று அவனை புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்ததை பார்த்தனர். சகோதரர் ஷான்சி, முதன்மை வம்ச போர் சோதனையில் உங்களது இடத்தை பிடித்ததற்கு வாழ்த்துகள். உங்களது திறமைக்கு நீங்கள் அங்கே பிரகாசிப்பது உறுதி. நீங்கள் உயர்வடையும் போது எங்களைப் போன்ற தம்பிகளை மறந்து விடாதீர்கள். சகோதரர் ஷான்சி வெற்றி பெறுவது உறுதி. அவரது மாயக்கண் ஏற்கனவே ஒரு நட்சத்திரத்தை செறிவூட்டிவிட்டது. அவர் முதன்மை வம்சத்திற்குள் நுழைந்தால் ஒரு அரசநிலை வல்லுநராக உயர்ந்து விண்ணை தொடுவார். கண்களை பாதி மூடியபடி அமர்ந்திருந்த ஷான்சி அந்த துதிப்பாடல்களில் அப்படியே மயங்கி கிடந்தான். ஷான்சி என்ற பழக்கப்பட்ட குரல் அங்கு எதிரொலித்தது. முற்றம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. மெதுவாக கண்களை திறந்தான் ஷான்சி. அவன் முன்னால் நின்றிருந்தது வேறு யாருமல்ல, ஷின்ஹாங் தான். ஓ, இது ஷின்ஹாங் அல்லவா? என்ன விஷயம்? எனக்கு வாழ்த்து சொல்ல வந்தாயா? மிகவும் வருந்துகிறேன், ஆனால் இறுதியில் ஷீவம்சம் வலிமைக்குத்தான் மதிப்பளிக்கிறது என்று ஏளனமாக பேசினான் ஷான்சி. ஷின்ஹாங் தனது முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்தார். அவரது இதயத்தில் எரிமலை போல ஆத்திரம் பொங்கியது. இருப்பினும் அவர் நிதானத்தை கடைபிடித்தார். ஹோம், இப்போது நீ என்னை சகோதரன் என்று கூட அழைக்க மாட்டாயா? ஹாஹா, போர் வீரர்களின் உலகில் வலிமையானவர்களுக்கே மரியாதை. நான் முதன்மை வம்சத்திற்குள் நுழைந்த பிறகு நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் தலை வணங்கித்தான் நிற்க வேண்டும். அப்படி இருக்க நீ இன்னும் ஒரு வெறும் சகோதரன் என்ற பட்டத்திற்காகவா இவ்வளவு கவலைப்படுகிறாய்? அது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியை தராது என்று ஷான்சி இன்னும் கொடூரமாக ஏளனம் செய்தான். அவனது கண்கள் ஷின்ஹாங்கிற்கு பின்னால் நின்றிருந்த டாங்சென் மற்றும் டோங்ஜிங்யூன் பக்கம் திரும்பியது. உங்கள் இருவருக்கும் சாகுபடி திறமை ஒன்றும் மோசமில்லை. ஆனால் தவறான நபரை பின்தொடர்வதுதான் துரதிர்ஷ்டவசமானது. இன்று நான் நல்ல மனநிலையில் இருப்பதால் ஏன் என்னுடன் சேர்ந்து கொள்ளக்கூடாது? இனிமேல் நீங்கள் அறுசுவை உறவுகளுடனும் ஆடம்பரத்துடனும் வாழலாம். உங்களை நான் கைவிட மாட்டேன். இந்த வார்த்தைகள் ஷின்ஹாங்கின் சுய கட்டுப்பாட்டின் கடைசி இழையையும் மறுத்தன. கூட்டாளிகளை தன் பக்கம் இழுப்பவர்களை அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் ஒருவரது முகத்திற்கு நேரிலேயே கண் இமைக்கும் நேரத்தில் ஆட்களை திருடும் துணிச்சலை அவர் கண்டதில்லை. ஒருவன் இவ்வளவு திமிராக செயல்பட எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? டாங்சென் மென்மையாக புன்னகைத்து மௌனமாக தலையசைத்தார். கொஞ்சம் வலிமை கிடைத்தவுடன் இவ்வளவு தூரம் வீங்கி போய்விட்டானே, இவன் பெரிய ஆளாக மாற வாய்ப்பே இல்லை. யாரும் இவனுக்கு எதிராக சதி செய்யாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இவன் இன்னொருவனின் வாளுக்கு பலியாவான். உண்மையில் ஷான்சியிடம் அவனது வலிமைக்கு இணையான நிதானம் இல்லை. ஷான்சி, முதன்மை வம்ச போர் சோதனைக்கான தகுதியை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டதாக கேள்விப்பட்டேன் என்ற ஷின்ஹாங் குளிர்ந்த குரலில் கேட்டார். நிச்சயமாக, மூத்த தலைவரே அதை எனக்கு நேரில் வழங்கினார். ஒரு கர்வத்துடன் ஷான்சி தனது வலது கையை நீட்டி ஒரு தங்க முத்திரையை காட்டினான். அந்த முத்திரையில் 3 விதமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இடதுபுறம் பிரகாசமான ஒளி வீசும் ஒரு எலும்பு, வலதுபுறம் தாதாளம் போன்ற ஆழமான ஒரு கண், மற்றும் நடுவில் ஒரு பெரிய எழுத்து ஷி. இது முதன்மை வம்சத்தின் முத்திரை. இந்த முத்திரையை வைத்திருக்கும் ஷி வம்சத்தின் எந்த ஒரு இளைஞனும் உயர்நிலை கிளைகளுக்கு சென்று சோதனைகளில் பங்கேற்கலாம். அவர்களுக்கு பல சிறப்பு சலுகைகளும் உண்டு. ஷி வம்சத்தின் வாரிசுகள் அனைவரும் ஏங்கும் அந்த பொக்கிஷம் இப்போது ஷான்சியின் கையில் இருந்தது. என்ன, இந்த முத்திரை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டபடி அதை ஷின்ஹாங்கின் கண்களுக்கு முன்னால் ஆட்டினான் ஷான்சி. அதிர்ஷ்டம் அடித்த ஒரு அற்ப மனிதனின் கர்வத்தோடு அவன் நின்றான். ஷின்ஹாங் சிரித்தார். காலம் ஒருவனை அழிக்க நினைக்கும்போது முதலில் அவனை பைத்தியமாக்கும். அவன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து கொண்டார். ஷான்சி, நீ ஏற்கனவே இந்த முத்திரையை பெற்றுவிட்டதால் ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். உனக்கு இதில் ஆர்வம் இருக்குமா? அத்தியாயம் 183. ஷான்சி தன் நிதானத்தை இழந்தான். ஷான்சி புருவத்தை உயர்த்தி சற்றே ஆர்வத்துடன் கேட்டான். ஓ, என்ன விஷயம்? ஆனால் ஷின்ஹாங் உடனடியாக பேசவில்லை. அதற்கு பதில் தயங்குவது போல நடித்தார். இந்த விஷயம் உண்மையில் நானே கையாள வேண்டிய ஒன்று. ஆனால் சகோதரர் ஷான்சி இப்போது இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டதால் இதை நமது வம்சத்திற்குள்ளேயே மட்டும் ரகசியமாக வைப்பது எப்படி சரியாகும்? அதனால்தான் மனமே இல்லாவிட்டாலும் இந்த வாய்ப்பை உனக்கு தருகிறேன். இதன் மூலம் நீ உனது வலிமையை நிரூபித்து எனது உண்மையான மரியாதையை பெறலாம். என்ன சொல்கிறாய்? அவர் பேச பேச ஷான்சியின் கண்கள் ஆர்வத்தில் பிரகாசித்தன. ஓ, இப்போது நீ எனது ஆர்வத்தை நிஜமாகவே தூண்டிவிட்டாய். அப்படி அது என்ன வேலை? சீக்கிரம் சொல்.
ஷின்ஹாங் இன்னும் தயங்குவது போலவே காட்டிக்கொண்டார். ஆனால் சகோதரர் ஷான்சிக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அது உனது வரவிருக்கும் முதன்மை வம்சப்போர் சோதனையை பாதித்தால் அது மிகப்பெரிய பேரிடராகிவிடுமே. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஷான்சி பதில் சொல்வதற்கு முன்பே அவனைச் சுற்றியிருந்த துதிபாடிகளும் ஜால்ராக்களும் ஆவேசமாக பேசத் தொடங்கினர். சகோதரர் ஷான்சியை காயப்படுத்த யாரால் முடியும்? அவன் நிகரற்ற வலிமை கொண்டவர். ஆமாம், ஷிந்தனிங் உச்சத்தில் இருக்கும் ஒரு செலஸ்டியல் மொனார்க் கூட அவரை தோற்கடிக்க போராட வேண்டியிருக்கும். அவரது நட்சத்திரம் செறிவூக்கப்பட்ட மாய கண்ணுக்கு முன்னால் ஒருவேளை அவரால் வெல்ல முடியாவிட்டாலும் கூட காயமின்றி தப்பிப்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. பிறகு யாருக்கு பயப்பட வேண்டும்? புகழ்ச்சிகள் இடிமுழக்கம் போல அதிர்ந்தன. ஷான்சியின் இதயத்தில் ஆரம்பத்தில் ஒரு மெல்லிய தயக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது இவ்வளவு பாராட்டுகளுக்கு நடுவில் அந்த தயக்கம் அப்படியே காற்றில் பறந்துவிட்டது. ஷின்ஹாங், இனியும் இழுத்தடிக்காதே. உன் எதிரி யாராக இருந்தாலும் எனக்கு பொருட்டல்ல. இப்போது சொல், என்னை எதிர்க்க துணிந்த அந்த நபர் யார்? எனது நேரத்துக்கு தகுதியானவன் அவன்தானா என்று பார்க்கிறேன். நேரம் கனிந்து விட்டதைக் கண்ட ஷின்ஹாங்கின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவர் தனது அங்கிக்குள் கையை விட்டு தியான்ஷியின் சவால் கடிதத்தை எடுத்து ஷான்சியிடம் நீட்டினார். இது என்ன? ஷான்சி அதை பிடுங்கி வேகமாக படித்தான். படித்தவுடன் அவனது முகபாவனை விசித்திரமாக மாறியது. 9-ஃபோல்ட் அசுரகோஷ்டியின் தியான்ஷியா? சரியாக சொன்னாய். நான் ஒரு முறை அவனுக்கு எதிராக எனது முழு வலிமையையும் திரட்டி போரிட்டும் அவனை கொல்ல முடியவில்லை. அவனது ஆற்றல் அளவிட முடியாதது. குறிப்பாக அந்த அசுர கடவுள் சக்தி, அது மாயக்கண்ணின் வலிமைக்கு இணையானது என்று ஷின்ஹாங் முகத்தில் ஒரு தீவிரமான அச்சத்தை காட்டியபடி கூறினார். கடந்த முறை நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பலமாக காயப்படுத்திக் கொண்டோம். அவன் இவ்வளவு விரைவில் திரும்புவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மிக நுட்பமாக தயாராகி வந்திருப்பான் என்று சந்தேகிக்கிறேன். இப்போது அவனது வலிமை இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டால் எச்சரிக்கை அடைந்திருப்பார்கள். ஆனால் ஷான்சி ஏற்கனவே தனது நிதானத்தை இழந்துவிட்டான். அவன் திடீரென்று வெறித்தனமாக சிரிக்கத் தொடங்கினான். ஹஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அந்த அற்ப தியான்ஷிகா இவ்வளவு பயம்? உன்னால் அவனை கொல்ல முடியவில்லை, ஏனென்றால் உனது சொந்த வலிமை மிக குறைவு. ஆனால் நான் அப்படி அல்ல. எனது மாயக்கண் ஏற்கனவே மின் நிலையை எட்டிவிட்டது. தியான்ஷியை கொல்வது எனக்கு ஒரு எறும்பை நசுக்குவது போல எளிதானது. உனக்காக இந்த போரை நான் ஏற்கிறேன். நான் வென்ற பிறகு நீ என் காலில் விழுந்து என்னை உனது தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்ட ஷின்ஹாங் உள்ளுக்குள் உற்சாகமடைந்தார். ஆனால் வெளியில் ஒருவித நடுக்கத்தை காட்டினார். ஷான்சி, வேண்டவே வேண்டாம். நாம் இதை மீண்டும் ஒரு முறை யோசிக்க வேண்டும். உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் சகோதர துரோகி என்ற பழி எனக்கு வந்து விடாதா? சகோதர துரோகியா? அந்த வார்த்தையை சொல்லக்கூட உனக்கு தகுதியில்லை என்று ஷான்சி ஆணவத்துடன் ஏளனம் செய்தான். அவன் மேசையை ஓங்கி தட்டி அங்கிருந்தவர்களை பார்த்து சத்தமிட்டான். அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சவாலை ஏற்பது என்பது முழுக்க முழுக்க எனது சொந்த முடிவு. இதற்கும் ஷின்ஹாங்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரிந்ததா? அவனது ஆதரவாளர்கள் உடனே ஆமோதித்தனர். அதுதான் சரி. தியான்ஷியை கொன்ற பெருமையில் ஒரு துளி கூட ஷின்ஹாங்கிற்கு போகக்கூடாது. சகோதரர் ஷான்சி வெல்ல முடியாதவர். முதன்மை வம்ச போர் சோதனைக்கு செல்லும் முன்பே அவர் தனது புகழை நிலைநாட்டட்டும். வெறும் தியான்ஷிதானே, ஒரு கை அசைவிலேயே அவன் கதை முடிந்துவிடும். பிரச்சனையை தேடி ஓடும் அந்த துதிபாடிகளை பார்த்து டாங்சென் மௌனமாக தலையசைத்தார். அதிகப்படியான பாராட்டு என்பது ஆசீர்வாதம் அல்ல. அது ஒரு மனிதனை நேரடியாக நரகத்திற்கு இழுத்து செல்லும் ஆவியின் கிசுகிசுத்தை போன்றது. அந்த புகழ்ச்சி வெள்ளத்தில் ஷான்சி மிதந்து கொண்டிருந்தான். ஷான்சி ஆவலுடன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். தியான்ஷிக்கு செய்தி அனுப்புங்கள். நாங்கள் சவாலை ஏற்கிறோம். இன்னும் 3 நாட்களில் நாரோ ஸ்கைபாஸ் பகுதியில் ஷீ வம்சத்தின் ஷான்சி அவனது தலையை துண்டிப்பான். இந்த செய்தி 100கணக்கான மில்லியன் மைல்கள் தூரத்திற்கு காட்டுத்தீ போல பரவியது. நிலநடுக்கத்தை உண்டாக்கும் இந்த மோதலை கேள்விப்பட்டு எண்ணற்ற சாகுபடியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கேள்விப்பட்டாயா? 9-ஃபோல்ட் அசுர கோஷ்டியின் தியான்ஷி மீண்டும் திரும்பி வந்து ஷீ வம்சத்தைக்கு சவால் விடுத்திருக்கிறானாம். என்ன, அந்த 9 அசுர மேதைகளில் எஞ்சியிருப்பவன் அவன் ஒருவன் மட்டும்தானே? மற்றவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். ஷீ வம்சத்தையே தாக்கும் துணிச்சல் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? இது தற்கொலைக்கு சமம் அல்லவா? உனக்கு விவரம் தெரியவில்லை. இந்த முறை அவனை எதிர்க்கப் போவது ஷின்ஹாங் அல்ல, அவனது தம்பி ஷான்சி. என்ன, தியான்ஷியை அவ்வளவு மலிவாகவா நினைக்கிறார்கள்? தம்பியை அனுப்பி வைக்கிறார்களா? இயல்பான ஒன்றுதான். தியான்ஷி ஏற்கனவே ஒரு முறை ஷின்ஹாங்கிடம் தோற்று போனவன். அவன் மீண்டும் ஷின்ஹாங்கை எதிர்கொள்ளும் தகுதியை பெற வேண்டுமானால் முதலில் ஷான்சியை தோற்கடித்து தன்னை நிரூபிக்க வேண்டும்.
எது எப்படியோ இந்த போர் பிரம்மாண்டமாக இருக்கும். சீக்கிரம் நேரோ ஸ்கை பாஸிற்கு புறப்படுங்கள். நூற்றுக்கணக்கான மில்லியன் மைல்கள் சுற்றளவில் இருந்த அனைத்து சாகுபடி அமைப்புகளும் போர் வீரர்களும் மீண்டும் கிளர்ந்தெழுந்தனர். மேக கப்பல்கள் மூலம் அவர்கள் நேரோ ஸ்கை பாஸை நோக்கி விரைந்தனர். நேரோ ஸ்கை பாஸ். அந்த நிலப்பரப்பில் கடும் காற்று ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. அங்கிருந்த 2 பெரிய மலைகளின் மீது அவர்கள் கடந்த முறை நடத்திய கொடூரமான போரின் தழும்புகள் இன்னும் அப்படியே தெரிந்தன. பூம்! வானில் மேகங்கள் சிதற ஒரு பிரம்மாண்டமான மேகக்கப்பல் வானிலிருந்து இறங்கியது. அனைவரது பார்வையும் அதன் மீது நிலைத்தது. அது ஷீ வம்சத்தின் மேகக்கப்பல். எவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டார்கள்! ஆமாம், இந்த முறை தியான்ஷியை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. வியப்பு நிறைந்த கூச்சல்களுக்கு மத்தியில் ஷீ வம்சத்தின் கப்பல் மெதுவாக வரதுபுறம் இருந்த மலையில் தரையிறங்கியது. அதிலிருந்து ஷீ வம்சத்தின் டஜன் கணக்கான சீடர்கள் வெளியே பறந்து வந்தனர். ஒவ்வொருவரும் ஷின்டெமிங்கிங் நிலையை அடைந்த சாகுபடியாளர்கள். அவர்கள் உடலிலிருந்து மிரட்டும் அளவிற்கான ஆற்றல் வெளிப்பட்டது. இத்தகைய ஆழமான வலிமை அங்கிருந்த மற்ற கோஷ்டிகளையும் பிரிவுகளையும் நடுங்க வைத்தது. இதுதான் உண்மையான உயர்மட்ட வலிமையின் அடையாளம். ஒரு சாதாரண சீடர் கூட திகைக்க வைக்கும் பலத்துடன் போரிட முடியும். அந்த குழுவிற்கு பின்னால் ஒரு பல்லக்கு வந்தது. அதனுள் கருப்பு நிற அங்கி அணிந்த ஓர் இளைஞன் அமர்ந்திருந்தான். அவனிடம் ஒரு ஆதிக்கமான அந்த பல்லக்கில் அமர்ந்திருந்தவன் ஷீ வம்சத்தின் ஷான்சி. அவனுக்கு பின்னால் டாங்சென், ஷின்ஹாங் மற்றும் டோங்ஜிங் யூன் ஆகியோர் நடந்து வந்தனர். அவர்கள் மூவரும் சட்டென்று வானில் எழும்பி ஷான்சிக்கு மேலே உயரத்தில் நின்றனர். அவர்களின் இதழ்களில் ஒரு குளிர்ந்த ஏளனமான புன்னகை தவழ்ந்தது. ஷான்சி எதிரே இருந்த மலை உச்சியை பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. உடனடியாக அவன் முகத்தில் ஏளனம் பரவியது. தியான்ஷி இன்னும் வரவில்லையா? ஓடி ஒளிவதால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அவன் பேசி முடிப்பதற்குள் மேகங்களுக்குள் இருந்து ஒரு வெறித்தனமான சிரிப்புச் சத்தம் இடிமுழக்கமாய் கேட்டது. ஓடுவதா? இல்லை, நீ இன்னும் சிறிது நேரம் உயிரோடு இருக்கட்டுமே என்றுதான் தாமதித்தேன். சிரிப்புச் சத்தத்துடன் மேகங்கள் கிழிந்து சிதறின. நைன்ஃபோல்ட் அசுர கோஷ்டியின் மேக கப்பல் சீறிக்கொண்டு வந்தது. தியான்ஷி முன்னால் நிற்க அவனது சீடர்கள் அவனுக்கு பின்னால் இறங்கினர். காற்றில் இருதரப்பு பார்வைகளும் மோதிக்கொண்டன. அவற்றுக்கிடையே பொறிகள் திரித்தன. தியான்ஷி மற்றும் ஷான்சி இருவருமே கர்வமும் சவாலும் நிறைந்தவர்கள். அவனது சாகுபடி திறன் நிஜமாகவே பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று உயரத்தில் நின்றிருந்த ஷின்ஹாங் முன்முணுத்தார். தியான்ஷியுடன் ஏற்கனவே போரிட்டவர் என்பதால் அவனது வலிமையை அவர் நன்கு அறிவார். ஆனால் இப்போது தியான்ஷியின் ஆற்றல் ஆரா இன்னும் வக்கரமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது. வெளியே அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே எரிமலை வெடிக்க காத்திருக்கதைப் போன்ற ஒரு அழுத்தம் அவனிடம் தெரிந்தது. இப்போது மீண்டும் தியான்ஷியுடன் மோதினால் தான் உயிர் பிழைப்பதே கடினம் என்பதை ஷின்ஹாங் உணர்ந்தார். இரத்தபந்தம் காரணமாக ஷான்சி கவனக்குறைவாக இருக்காதே என்று எச்சரிக்காமல் இருக்க அவரால் முடியவில்லை. இவனை கொல்வது ஒரு நாயை அறுப்பது போன்றது, வாடா பார்க்கலாம் என்று ஷான்சி ஆணவத்துடன் கையை அசைத்தான். டாங்சென் ஒரு கசப்பான புன்னகையுடன், பார்த்தாயா, அவனுக்கு எச்சரிக்கை கொடுப்பதில் எந்த பயனுமில்லை என்றார். அத்தியாயம் 184. நியாயமில்லையா? அப்படியானால் போர். ஷின்ஹாங் ஏதோ பேச வாயெடுத்தார். ஆனால் இறுதியில் அவர் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகையே எஞ்சியது. அவர் நியாயம் பேச முயன்றார். ஆனால் ஷான்சி எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. யாருடைய அறிவுரையையும் கேட்கும் நிலையில் அவன் இல்லை. வினையால் விளைவதை அறுவடை செய்வது என்பது இதுதான் போலும், சகோதரர் டாங்சென் தலையசைத்தார். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதே சிறந்தது. இத்தகைய குணத்துடன் அவன் முதன்மை வம்ச மதிப்பீட்டில் கலந்து கொண்டால் ஷீ வம்சத்திற்கு எப்போதாவது நிம்மதி கிடைக்குமா? ஒரு அழுகிய ஆப்பிள் முழு கூடையையும் கெட நாம் அனுமதிக்க முடியாது. கூடையையே கெடுத்துவிடக்கூடாது. ஷின்ஹாங்கின் கண்கள் உறுதியடைந்தன. சகோதரர் டாங், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ஒரு தனிநபர் முழு வம்சத்தையுமே சீரழிக்க நாம் அனுமதிக்க முடியாது. டாங்சென் புன்னகைத்தார். அதேதான், அதுதான் சரியான மனநிலை. அவர்களுக்கு அருகில் இருந்த டாங்ஜிங் யூன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். இது ஷீ வம்சத்தின் பிரச்சனையாக தெரிந்தாலும் உண்மையில் ஒவ்வொரு கோஷ்டியுமே இத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. நீதி காக்க வேண்டிய இடத்தில் சொந்த குடும்பத்தையே தியாகம் செய்ய வேண்டிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டுமா? இது ஒரு ஆழமான கேள்வி. டாங்ஜிங் யூனின் சான்லாங் வம்சமும் இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அவர் இதில் தலையிட விரும்பவில்லை. ஆனால் டாங்சென்னின் வழிகாட்டுதலுக்கு பிறகு சில நேரங்களில் உறவை விட நீதியை உயர்த்தி பிடிப்பது தவறல்ல என்பதை அவர் உணர்ந்தார். வானவெளியின் பிளவுக்கு மேலே ஷான்சி மிகவும் கம்பீரமாக வந்து நின்றான். அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்தது. அவன் யூனிட்டி எல்லையின் உச்சத்தில் இருந்தான். அவனது ஆன்மீக ஆற்றல் அலைகளைப் போல போர்க்களம் முழுவதும் பரவியது. இதுதான் யூனிட்டி எல்லையா? என்ன ஒரு அபாரமான வலிமை! ஷின்ஹாங்கை விட பலசாலி.
ஷீ வம்சம் ஏன் ஹெவன்லி தாவோ வம்சம் என்று அழைக்கப்படுகிறது என்பது இப்போது புரிகிறது. டிராகன் வாசலை தாண்டும் மீன்களைப் போல அங்கே எண்ணற்ற மேதைகள் இருக்கிறார்கள். இவனது வலிமைக்கு முன்னால் தியான்ஷி நிற்க முடியாது. இந்த போரின் முடிவு இப்போதே தெரிந்துவிட்டது. ஷின்ஹாங் கூட ஷான்சியின் தற்போதைய வலிமை தன்னை விட அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு நேர்மையான போரில் அவனை தோற்கடிப்பது கடினம். இருப்பினும் ஷின்ஹாங் அதை ஏற்க மறுத்தார். ஏனெனில் ஷான்சி இந்த வலிமையை உழைப்பால் பெறவில்லை, மூத்த தலைவர்களின் பாரபட்சமான ஆதரவால் பெற்றான். தனக்கும் அதே வளங்கள் கிடைத்திருந்தால் தானும் இந்த நிலையை எட்டியிருக்க முடியும் என்று அவர் நினைத்தார். தியான்ஷி, நீ எப்படி சாக வேண்டும் என்று நீயே முடிவு செய். ஷான்சியின் குரல் விண்வெளி எங்கும் இடிமுழக்கமாய் எதிரொலித்தது. அங்கிருந்த போர்வீரர்கள் அனைவரும் வியந்து பார்த்தனர். ஷான்சியின் அந்த திமிர்கலந்த ஆளுமை மக்களின் மனதில் ஷீவம்சத்தின் மீதான மரியாதையை இன்னும் அதிகப்படுத்தியது. இதை கேட்ட தியான்ஷி தனது கண்களை உருட்டி ஏளனமாக சிரித்தான். என் எஜமானர் எனக்கு ஒரு இனிமையான